வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 16, 17 இந்த இரு தினங்களுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். முதல் வினா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைப்பவர் யார்? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர். ஓகேங்களா, நீர் பாசனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேவா, திட்டத்தோட மதிப்பு 1916 கோடி ரூபாய். இந்த முதல்ல இந்த திட்டத்தை தொடங்கினது யாருன்னா அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினாங்க. ஸோ அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா 3.0 ஓகேங்களா 3.20 கோடி ரூபாய் ஒதுக்கி முதற்கட்ட பணிகளை தொடங்கி வச்சவங்க ஜெயலலிதா அவர்கள். ஓகேவா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மொத்தமாக 1916 கோடி ரூபாய் செலவாகிருக்கு. இந்த திட்டம் இப்போ இன்றைக்கி தொடங்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 17/8/2024 தொடங்குறாங்க. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி வழியாக தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தோட ரெண்டு சிறப்பு தான். ஓகேவா, பவானி ஆற்றின் காளிங்கராயன் அணைக்கட்டோட உபரி நீரை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் தொடங்குறதால ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறுது. ஓகேங்களா, பயன்பெறுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இரண்டாவது வினா, 70வது தேசிய திரைப்பட விருது அப்படிங்கிறது நேற்று அறிவித்தாங்க. 70வது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்தாங்க. 2022ஆம் ஆண்டுக்கானதை அறிவித்தாங்க. ஓகேவா, ஸோ அதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக மொழிகள் அடிப்படையில் பிரிக்கும்போது சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வானது எதுனா பொன்னியின் செல்வன் 1. ஓகேங்களா, பொன்னியின் செல்வன் 1 அப்படிங்கிற அந்த படம் தேர்வாயிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் சிறந்த முழு நீள திரைப்படம் இந்தியா ஃபுல்லாக கணக்கு பண்ணுறப்ப ஆட்டம் அப்படிங்கிற படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, மலையாள படம். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக காந்தாராவை சூஸ் பண்ணியிருக்காங்க, கன்னட மொழியை சேர்ந்தது. சிறந்த நடிகராக ரிஷப் செட்டியை தேர்வு செஞ்சுருக்காங்க காந்தாரா படத்துக்காக. சிறந்த நடிகையாக பார்த்தீங்க அப்படின்னா நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் படத்துக்காகவும், மானசி பரேக் ஹஜ் எக்ஸ்பிரஸ் படத்தில் குஜராத்தி மொழியை சேர்ந்தது அந்த படத்துக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. சிறந்த இயக்குனர் அப்படின்னா சூரஜ் ஆர் பர்ஜாத்தியா அப்படிங்கிறவரை தேர்வு செஞ்சுருக்காங்க உன்சாய் அப்படிங்கிற படத்துக்காக. சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னா ரவிவர்மனை தேர்வு செஞ்சுருக்காங்க பொன்னியின் செல்வன் 1க்காக. சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன் படத்துக்காக. சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தம் அப்படிங்கிறவரை தேர்வு செஞ்சுருக்காங்க பிரம்மாஸ்திரா அப்படிங்கிற படத்துக்காக, ஹிந்தி மொழியை சேர்ந்த படம் அது. சிறந்த மலையாள திரைப்படம் அப்படின்னா சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற படம். சிறந்த தெலுங்கு திரைப்படம் கார்த்திகேயா 2. சிறந்த கன்னட திரைப்படம் KGF 2. ஓகேங்களா, நம்ம சவுத் இந்தியாவை மட்டும் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த வினா, பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் எத்தனை வீரர்கள் பங்கேற்கின்றனர்? பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் எத்தனை வீரர்கள் கலந்துக்கிறாங்க? ஸோ அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க நார்மல் ஒலிம்பிக்கில் அப்படின்னா 117 பேர். ஓகேவா, இதில் 84 நபர்கள் கலந்துக்கிறாங்க போட்டியாளர்கள். 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது பாரிஸில் நடக்குது இப்போ. ஸோ அந்த நார்மலான ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளி 5 வெண்கலம் நம்ம ஜெயித்தோம். இதில் எவ்வளோ ஜெயிக்கிறோன்னு நான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா, தொடக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா, தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய கொடியேந்தி இந்திய அணியை வழிநடத்துறது 2 பேர். அதே மாதிரி நிறைவு நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ தொடக்க நிகழ்ச்சியில் சுமித் அன்டில் அப்படிங்கிறவரும் பாக்கியஸ்ரீ ஜாதவ் அப்படிங்கிற பெண்மணியும் தேசிய கொடியேற்றி இந்திய அணியை வழிநடத்துவாங்க. சுமித் அன்டில் அப்படிங்கிறவர் ஈட்டி எறிதல் வீரர், பாக்கியஸ்ரீ ஜாதவ் அப்படிங்கிறவங்க குண்டு எறிதல் வீரர். ஓகேவா, குண்டு எறிதல் வீராங்கனை. தாய்லாந்து நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? தாய்லாந்து நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடொங்டான் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா, ஸோ பேடொங்டான் அப்படிங்கிறவங்க. ஸோ ஷினவத்ரா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமிலி நேம். ஓகேவா, பேடொங்டான் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரொனவுன்ஸ் சரியாக இருக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாட்டோட பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இதுக்கு முன்னாள் பிரதமராக இருந்த தக்ஷின் சினவத்ரா அப்படிங்கிறவரோட மகள். ஓகேவா, 2001 அவர் பிரதமராக இருந்தார். 2006 இராணுவம் ஆட்சியை கலைச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சியவும் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி அங்கேருந்து நிறையா கட்சிகளை இங்கே உருவாக்குவார். அந்த கட்சி மூலயமா ஆட்சியும் முடிப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க மகள் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாட்டோட 31வது பிரதமராக அவர் இருக்கார். அடுத்து பாருங்கள்,
முதல்வர் மருந்தகம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட உள்ளது? முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டிருக்கு? ஆல்ரெடி பிரதமரோட மருந்தகம் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அது குறைந்த விலையில் கொடுக்குது. அதை காப்பி அடிச்சு தான் இவங்க வந்து முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறத தொடங்க போகிறாங்க. முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் வந்து தொடங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ விலை மலிவாக கொடுக்கறது தான் நோக்கம். தமிழ்நாடு அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. முதல்வரின் மருந்தகம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது யாருக்கானது அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான திட்டமாக இது பார்க்கப்படுது. அவங்களுக்கு உண்டான சலுகைகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஃபியூச்சரில் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சுதந்திர தினத்தில் சொன்னது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட யாருக்கு நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது? கீழ்கண்ட யாருக்கு நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 78வது சுதந்திர தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க. உறுப்பு மாற்று ஆணையத்தோட உறுப்பினர் செயலாளராக இருக்கவர் தான் அவர். ஸோ இந்த விருது அவருக்கு வழங்கினது யாருன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், அம்மா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? அண்ணா உணவகம். ஓகேங்களா? அம்மா உணவகம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ணா உணவகம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்ன அப்படின்னா ஆந்திராவில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆந்திராவில் தொடங்கியிருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் உணவளிக்கிற திட்டமாக இது பார்க்கப்படுது. அந்த மாநிலத்தோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்த வினா, காஷ்மீர் காவல்துறைக்கு புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? காஷ்மீர் காவல்துறைக்கு புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் என்னென்னா நளின் பிரதாப் அவர்கள். ஸோ இந்திய காவல் பணி அதிகாரி. ஓகே, இந்திய காவல் பணி அதிகாரியாக இருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஆந்திராவில் இருக்கிற நக்சலிஸ்ட் எல்லாம் ஒழிச்சவர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காஷ்மீருக்கு அவர் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அங்கே வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ காஷ்மீரில் பாதுகாப்பான சில இடங்கள் இருக்குது பதட்டமான நிலையில். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.